அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். மனித வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. ஆன்மா என்றும் அழியவே அழியாதது. அழிவு என்பது மனித உடலுக்கு மட்டும்தான். நம்முடைய கர்மாக்களின் காரணமாகத்தான் நமக்கு அடுத்தடுத்த பிறவி ஏற்படுகிறது. ஆன்மீகம் மட்டுமே இதுவரைக்கும் அலசி ஆராய்ந்து வந்த மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையை பற்றிய ஆய்வை இப்பொழுது அறிவியலும் மேற்கொண்டு அலசி ஆராய்ந்து சில முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மற்றும் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மரணத்திற்கு பிறகு ஆன்மா என்ற வாதத்தில் ஆன்மீகத்துக்கு எதிரான நிலையத்தான் இதுவரைக்கும் அறிவியல் எடுத்து வந்துள்ளது. மரணம் மட்டுமே மனிதருக்கு இறுதியானது. மறு ஜென்மம் என்பதோ கர்மாக்களுக்கு ஏற்ற சொர்க்கம் நரகம் என்பதோ கிடையாது. மூளை செயலுடன் இருக்கும் வரைதான் நினைவுகள் மற்றும் செயல்கள் யாவுமே. மூளை செயல் எழுந்தால் உடல் அழியும், அதோடு நினைவுகளும் அழியும். எனவே மரணத்திற்கு பின் வாழ்க்கை இல்லை. அது பற்றி சொல்லப்படும் எல்லா மத கருத்துக்களும் கட்டுக்கதை என்றுதான் இதுவரைக்கும் அறிவியலும் அறிவியல் அறிஞர்களும் சொல்லி வந்தாங்க. ஆனால் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் வாழ்க்கையை பற்றிய ஜெர்மானிய மருத்துவர்கள் குழு ஆய்வு செய்து வந்துள்ளது. ஜெர்மானிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மனநிலை ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் பரிசோதனை மூலம் மரணத்திற்கு பின் வாழ்க்கை உள்ளது என நிரூபிச்சிருக்காங்க. அதாவது மூளை தனது செயலை இழந்தாலும் வாழ்க்கை வேறு வடிவில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல்வேறு வகைகளில் மரணம் அடைந்தவர்களின் மரண தருவாயில் அவர்களின் அருகில் இருந்தபடி அவர்களுடைய மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் அவர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நவீன ரக அறிவியல் சாதனங்களின் மூலம் கண்டறிந்துள்ளனர். பொதுவா உடலில் இருந்து உயிர் பிரிவது போன்ற நினைவுகள் தெய்வீக ஆற்றல் ஆட்கொள்ளப்பட்டு மிதத்தல் போன்ற உணர்வு, ஒளியில் ஜொலிக்கும் ஆற்றல், அமைதி நிலை, சூடான பாதுகாப்பு, மரண வேளையின் அனுபவம் என பல உணர்வுகள் பகிரப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், இந்துக்கள் மற்றும் மத நம்பிக்கை அற்றவர்கள் என எல்லோரின் அனுபவமும் இதுல பதியப்பட்டிருக்கு. 1944 உலக புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் கார்ல் ஜங் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் தனக்கு உண்டான மாரடைப்பும் அப்பொழுது உருவான அசாதாரண சூழல் பற்றியும் எழுதியிருக்காரு. அவரின் உயிர் பிரிந்து சென்றதாகவும் இந்த பூமியை சில மைல்கள் தொலைவில் மேலே இருந்து கண்டதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட சராசரத்தில் பார்த்த விண்வெளி காட்சிகள் அனைத்தும் பிறகு விண்வெளி ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி கனடிக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கெனத்ரிங் என்பவர் 1980 மரணத்தின் இறுதி வரை சென்று சுமார் 100 பேர்கிட்ட மரணத்திற்கு பிந்தைய நிலையினை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுல பாதிக்கும் மேலானவங்க பெற்ற அனுபவம் ஒற்றுமையாக இருந்ததாக சொல்லப்படுது. அது என்னென்ன அப்படின்னா, உயிர் நின்று போன ஒரு சூழலில் ஆழ்ந்த அமைதி, ஒளி வெள்ளம் உடலை விட்டு உயிர் சிறிய வழியோடு பிரிவது, இருட்டு சுரங்க பாதையை உயிர் அடைவது, வெளிச்சத்தை காண்பது, அங்கு வண்ணமயமான ஒளியினை அடைவது என ஒரே மாதிரியான பதில்கள் இருந்தன. அது மட்டும் இல்லாம பிறவிலேயே பார்வை அற்றவர்கள் கூட தங்கள் உடலை விட்டு பிரிந்த பின் பூமியையும் விண்ணையும் தெளிவாக கண்டதாக சொல்லப்படுது. மருத்துவர் ரேமன் மூடி என்பவர் 1975 எழுதிய லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற நூல்தான் உலக அளவில் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை குறித்து பல ஆய்வுகளை மேற்கொள்ள செய்தது. 150 பேர்கிட்ட இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் 9 விதமான உணர்வுகளை அவர் அனுபவித்ததை கூறியிருக்காரு. ஆச்சரியம் தரக்கூடிய வகையில அந்த 9 வகையான உணர்வுகளும் ஏறக்குறைய நமது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தின்படி இறப்பு மற்றும் மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் பயணம், பல்வேறு செயல்களுக்கான தண்டனைகள் மற்றும் மறுபிறப்பு பற்றிய கருத்துக்கள் விவரிச்சிருக்கு. தகனத்திற்கு பிறகு கருட புராணம் அடிக்கடி ஓதப்படுகிறது. அதே சமயம் 2 வகையான ஆத்மாக்கள் உள்ளது என சொல்லப்படுது. ஒன்று ஜீவாத்மா, மற்றொன்று பரமாத்மா. ஜீவாத்மாக்கள் தாங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வினை பயனை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன.
பாவங்கள் குறைந்து புனிதமடையும் அந்த ஆத்மாவானது இறுதியாக பரமாத்மாவான இறைவனின் திருவடிகளை அடைகிறது. பரமாத்மாவோடு கலந்த ஜீவாத்மா மீண்டும் பிறவி எடுப்பதில்லை என சொல்லப்படுகிறது. உடலை விட்டு உயிர் தனியாக பிரிந்த பிறகு அது வாழும் காலத்தில் புண்ணியம் அதிகம் செய்திருந்தால் சொர்க்கத்திற்கு சென்று சுகமாகவும், பாவங்கள் அதிகம் செய்திருந்தால் நரகத்திற்கு சென்று மிக கடுமையான துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுது. மற்றொரு புறம் தற்கொலை, கொலை, விபத்து போன்ற துர்மரணங்களால் பிரியும் உயிர்கள் அதன் ஆயுட்காலம் முடியும் வரை அல்லது அதன் ஆசைகள் நிறைவேறும் வரை பூமியில் பேயாக, ஆவியாக அலையும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. பெற்ற கடனை திரும்ப கொடுப்பது போல பூமியிடமிருந்து பெற்ற உடலை மீண்டும் பூமியிடமே கொடுத்துவிட்டு செல்கின்றோம். சாதாரணமாக ஒரு ஆத்மா தனது வினை பயனை கழிக்க 10 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது என்றால், துர்மரணம் அடைந்தவர்களின் ஆத்மாக்கள் தங்களின் வினை பயனை கழிக்க 1000 வருடங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஆத்மாக்கள் தங்களின் வினை பயன்கள் தீர்ந்து முழுவதுமாக தங்களின் வாழ்நாளை வாழ்ந்து முடிக்கும் வரை மீண்டும் மற்றொரு பூத உடலை தேடி பிறவி எடுக்கின்றனர். இதனால் பிறப்பு இறப்பு சுழற்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அனைத்து ஆத்மாக்களும் மறுபிறவி எடுப்பது கிடையாது. சொர்க்கம், நரகம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு அனைத்தும் பொய்யும் அல்ல. அதே சமயத்துல நாம நினைக்கின்ற மாதிரி தனியான ஒரு உலகமோ இடமோ கிடையாது. மரணம் என்பதும் மரணத்திற்கு பிறகு வாழ்வு என்பதும் புதிர் மட்டுமல்ல, சுவாரஸ்யமான நிலையும் கூட. மரணத்தை வெல்லும் காலமும் வரக்கூடும். அறிவியல் ஆராய்ச்சிகள் உடலை விட்டு ஆன்மா நீங்கும் போது பார்க்க, பேச, கேட்க, உணர முடிகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றனர் என்றால் நமது புராணங்கள் சொன்னவை யாவும் உண்மை என்றுதானே தோன்றுகிறது. சொல்லியிருக்கிறபடி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட மரணத்திற்கான அறிகுறிகள் என்ன, மரணம் நிகழப்போவதை எது முதலில் உணர்த்தும், மரணத்தை அடையும் முன்னாடி ஒருவர் என்னென்ன இன்னல்களுக்கு ஆளாவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்வதி தேவியின் அனைத்து கேள்விகளுக்கும் சிவபெருமான் பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதன் மூலமா நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானுடைய கூற்றுப்படி ஒரு நபருடைய உடல் வெளிரிய மஞ்சள் இல்லனா வெள்ளை மற்றும் கொஞ்சம் சிவப்பு நிறமாக மாறும்போது அவர் 6 மாதங்கள்ல இறந்து விடுவார் என்று கூறப்படுது. ஒருவர் தன்னுடைய பிம்பத்தை தண்ணீர், எண்ணெய், கண்ணாடி போன்றவற்றில பார்க்க முடியல அப்படின்னா அவர்கள் அடுத்த 6 மாதத்துல இறந்து விடுவாங்களாம். அரிதிலும் அரிதாக சில பேர் அவர்களுடைய ஆயுளை விட சில காலம் அதிகமாக வாழ வாய்ப்பு இருக்கு. இறக்கும் நேரத்தை விட 1 மாதம் அதிகமாக வாழ்வாங்க. அவர்களுடைய சொந்த நிழல்களை பார்க்க முடியாது. மேலும் அதனை மீறி பார்த்தாலோ அவர்களுடைய நிழலில் தலை இருக்காது. கனவில் ஆந்தையை பார்த்தாலோ அல்லது அழிக்கப்பட்ட கிராமத்தை பார்த்தாலோ அவர்கள் விரைவில் இறந்து விடுவார்கள். ஒரு நபர் எல்லாவற்றையும் கருப்பாக காண தொடங்கினால் அந்த நபரின் மரண நேரம் நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். ஒருவருடைய இடது கை 1 வாரத்திற்கு மேலாக இழுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் 1 வாரத்திற்கும் குறைவான காலமே வாழப் போகிறார்கள் என்று அர்த்தம். ஒரு நபரின் வாய், நாக்கு, காதுகள், கண்கள், மூக்கு போன்ற பல மாறும்போது அந்த நபரின் மரணம் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும். ஒரு நபர் சந்திரன், சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை காண முடியாத போது அந்த நபர் 6 மாதங்கள் மட்டுமே உயிருடன் இருக்க போகிறார் என்பதை குறிக்கிறது. அடுத்ததா ஒரு நபரின் நாக்கு திடீரென வீங்கி பற்களில் சுரக்க ஆரம்பித்தால் அந்த நபர் 6 மாதங்களுக்கு மேல் வாழ மாட்டார்கள் என்பதை குறிக்கிறது. ஒரு நபர் வானத்தில் இருக்கும் துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியாமல் போனால் அவரின் ஆயுட்காலம் 3 மாதமே. நபர் சூரியன், சந்திரன் மற்றும் வானத்தை சிவப்பு நிறமாக காண தொடங்கும் போது அது 6 மாத காலத்தில் மரணம் காத்திருக்கிறது என்பதை குறிக்கிறது. மரணத்தோடு தொடர்புடைய வேதங்களில் பல முக்கியமான விஷயங்கள் உள்ளன. வேத காலங்களில் இருந்து மனிதர்களும் பேய்களும் கடவுளை மகிழ்விப்பதன் மூலம் மரணத்தை வெல்ல முயல்கின்றன. ஆனா அவர்கள் மரணமில்லா வாழ்வை பெற தவறிவிட்டனர்.
நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பதை நம் கையில் உள்ள ரேகைகள் கூறிவிடும். ஒருவர் கையில் இருக்கும் ஆயுள் ரேகை அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்கள் என்பதை குறிக்கும். ஆயுள் ரேகையில் வெட்டு இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் குறைவு என்ற அர்த்தம். சிவபுராணத்தின் படி ஒருவர் திடீரென நீல பூச்சிகள் சூழ்ந்து கொண்டால் அவர்களின் ஆயுட்காலம் மிகவும் குறைவு என அர்த்தமாகும். அவர்கள் 1 மாதம் அல்லது அதற்கும் குறைவான காலமே வாழ்வார்கள். மரணத்திற்கு முன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம். நல்ல கர்மாவை அடைவது என்பது ஒரே நாளில் அடையக்கூடிய காரியமல்ல. அதனை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயலாகும். நீங்கள் மரணம் அடைய போகிறீர்கள் என்று தெரிந்துவிட்டால் முடிந்த அளவு நல்ல காரியங்களை செய்ய தொடங்குங்கள். இது உங்களுடைய பாவங்களுக்கு ஓரளவு தீர்வாக அமையும். இறக்கும் முன்பு ஒருவர் தன்னுடைய அன்புக்குரியவர்களை அழைத்து அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். நீங்கள் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று எடுத்து கூறுங்கள். தன் மரணத்தின் போது யாரும் துயரப்படக்கூடாது என்று கூற வேண்டும். இது அவர்களை கடவுளின் இடத்திற்கு அழைத்து செல்லும். மரணம் நெருங்குவதை உணர்ந்துவிட்டால் ஒருவர் அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக கடவுளை வழிபடுவதை அதிகரிக்க வேண்டும். இது வழியல்ல, மரணத்தையும் மரணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கையையும் வழங்கும். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறிய இந்த அறிகுறிகள் தவிர இன்னும் சில அறிகுறிகளும் மரணம் நெருங்குவதை உணர்த்துவதாக வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கு. ஆனா மரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இது உணராம மனிதர்களும் அசுரர்களும் தெய்வங்களின் மனங்களை குளிர வைத்து மரணமில்லாத வாழ்வை பெற்றுவிட முயற்சி செய்கின்றனர். அறிவியலும் தொழில்நுட்பமும் எத்தனைதான் வளர்ந்தாலும் மரணத்தை வெல்லும் முறையை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சியை எந்த மனிதனாலும் உடைக்கவும் முடியவில்லை. பகவான் விஷ்ணு கூற்றுப்படி இறப்பு என்பது ஒருவரின் உடலுடன் தொடர்புடையது தானே தவிர ஆத்மாவோடு தொடர்புடையது அல்ல என தெரிவித்துள்ளார். ஒருவரின் மரணத்திற்கு பிறகும் ஆத்மா அழிவின்றி வாழும். இந்த ஆத்மா மற்றொரு உடலில் வேறொரு வடிவத்தில் வாழ துவங்குகிறது. இதை பகவான் விஷ்ணு பகவத்கீதையில் தெரிவித்துள்ளார். நாம் இந்த புண்ணிய பூமியில் பிறந்து வாழ்ந்து இல்லற சுகங்களை அனுபவித்து பின்பு பிறவி சாக்கடு எனும் பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி எனும் இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் இந்து சமய சான்றோர்களின் வாக்காகும். அவ்வாறு பிறப்பு என்னும் பற்றத்து முக்தி எனும் வீடு பேறு நிலையை அடைவதற்கு சில ஆலயங்கள் உள்ளன. பஞ்சபூத சிவ ஆலயங்கள்ல பிருத்வி எனும் பூமியை குறிக்கும் தளம், சப்த விடங்க தலங்கள் எனவும் 7 சிவ ஆலயங்களில் வீதி விடங்க தலமாகவும் விளங்குவதோடு திருவாரூர் நகரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி அடைந்து விடலாம் என்ற சிறப்பும் கொண்ட தலமாக உள்ளது. இந்த திருவாரூர் மண்ணில் ஒரு ஜீவன் பிறந்தாலே நிச்சயமாக அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்ததாக கோவில்கள் நிறைந்த நகரம் என்ற சிறப்பு கொண்ட காஞ்சிபுரம் பஞ்சபூத தலங்களில் பிருத்வி தலமாகவும் விளங்குகிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல திரும்பும் திசையெல்லாம் கோவிலாகவே காட்சியளிப்பதால் கோவில்கள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வளவோ சிறப்புகள் வாய்ந்த காஞ்சி மாநகரில் வாழ்ந்தாலே ஒரு ஜீவனுக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக விளங்குகிறது. அடுத்ததாக பஞ்சபூத திருத்தலங்களில் ஆகாய தலமாகவும் பஞ்ச சபைகளில் பொன் சபையாகவும் விளங்குவது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில். நம்முடைய உடம்பானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 வகையான கோஷங்களை கொண்டது. அதை உணர்த்தும் விதத்தில் இந்த கோவிலில் 5 திருச்சுற்றுகளை கொண்டு அமைத்துள்ளது. மனிதனின் இதய துடிப்பானது எப்பொழுதும் துடித்துக்கொண்டே இருப்பதை உணர்த்தவே ஆடல் வல்லான் என்றழைக்கப்படும் நடராஜர் ஆடும் திருக்கோலத்தில் இங்கு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். நவீன விஞ்ஞானத்தின் அத்தனை ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த கோவிலுக்கு வந்து தரிசித்து உடனேயே முக்தி கிடைக்கும் என்பது இந்துக்களின் அதீத நம்பிக்கையாகும். அடுத்தபடியாக படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தபோது சிவபெருமான் தானே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்பதை அனைவருக்கும் உணர்த்த வேண்டி நெருப்பு பிழம்பாக தோன்றி காட்சி கொடுத்த தலம் திருவண்ணாமலையாகும். பஞ்சபூத தலங்களில் தேயு எனும் நெருப்பு தலமாக இது விளங்குகிறது. சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரராக மலை உருவில் காட்சியளிக்கும் இங்கு ஏராளமான சித்தர்கள் இன்றைக்கும் அரூபமாக
மலையை வலம் வருவதாக நம்பிக்கை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தல இறைவனை தரிசிக்க நாம் இங்கு நேரில் வர வேண்டிய அவசியமில்லை. அண்ணாமலைக்கு அரோகரா என்று இருக்கும் இடத்தில் இருந்தே பக்தி பெருக்கோடு வேண்டிக் கொண்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக சமய குரவர்களில் முதல்வரான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என மூவராலும் தேவார பாடல் பெற்றது இங்குள்ள திருமறைக்காடார் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் காவிரியின் தென்கரை கோவில்களில் 125வது கோவிலாகும். சப்த விடங்க தலங்களில் புனவிடங்க தளம் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் உள்ள திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிவிட்ட எலிக்கு மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க இறைவன் அருளிய தலமாகும். இதனால்தான் இந்த கோவிலுக்கு வேதாரண்யம் விளக்கழக என்ற பெருமையும் உண்டு. வேதங்களால் அடைக்கப்பட்ட திருக்கதவினை திருநாவுக்கரசர் பதிகம் பாடி திறக்கவும், திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அடைக்கவும் பெருமை பெற்ற தலமாகும். இந்த ஊரின் இன்றைய பெயர் வேதாரண்யம் என்பதாகும். இங்குள்ள தீர்த்தம் வேத தீர்த்தமாகும். 4 வேதங்களும் ஆரண்யங்களாக இங்கு வந்து இந்த தல தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்த காரணத்தால் இந்த தல இறைவனுக்கு வேதாரண்யேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஆகவே இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடினாலே நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்தபடியா மதுரை மாநகரின் மற்றொரு பெயர் திருவளவாயாகும். இந்த நகரின் சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சுமார் 5000 ஆண்டுகளாக மாறாமல் இருக்கும் ஒரே நகரம் இதுதான். மதுரை மாநகரின் மையத்தில் அமைந்துள்ள அன்னை மீனாட்சியின் உடனுரை சொக்கநாதர் ஆலயம் அன்னை மீனாட்சி அம்மனை இங்குள்ள மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் தங்களின் அன்னையாகவே கருதி வழிபட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் சித்திரை திருவிழா மதுரை நகர மக்களோடு சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டு விசேஷமாக கொண்டாடி வருகின்றனர். தேவார பதிகம் பாடி மதுரை மன்னன் கூன் பாண்டியனுக்கு திருநீறு பூசி வெப்பு நோயை நீக்கி நீண்ட சீர் நெடுமானாக ஆகிய பெருமை பெற்ற தலமாகும். எனவேதான் இங்கு வந்து இந்த கோவிலில் உள்ள அரச மரத்தை 108 முறை வலம் வந்து திருவளவாய சுவாமியை மனதில் நினைத்து மனமுருகி வேண்டினால் மரண பயம் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவ ஆலயங்களில் மிக முக்கியமான தலம் அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம். அவிநாசி என்பதற்கு என்றும் அழியாத என்று பொருள். இந்த தல இறைவனை மனமுருங்கி வேண்டிக் கொண்டால் நாம் கேட்கும் வரத்தை தருவார் என்பது ஐதீகம். சமய குரவர்களில் ஒருவரான சுந்தரர் இந்த கோவிலுக்கு வந்து இந்த தல இறைவனை மனமுருகி வேண்டி கேட்க, அதனால் மனம் உருகிய இறைவன் முதலை விழுங்கிய சிறுவனை மீட்டு கொடுத்த தலமாகும். யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தல இறைவன் மீட்டு தருவார் என்பதால் நாம் கேட்கும் வரத்தை அளிக்கும் முக்தி தலம் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது. அடுத்ததாக சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று பெருமையை தன்னகத்தே கொண்டது காசி எனும் வாரணாசி நகரம். இந்த நகரத்தை சிவபெருமானே உருவாக்கினார் என்பது அதீத நம்பிக்கையாகும். வாரணாசி என்பது 2 நதிகளின் சங்கமமாகும். காசி என்றால் ஒளி என்று அர்த்தம். நாம் வாழும் போது மட்டுமல்லாமல் நாம் இறந்த பின்னும் பிறவா நிலை என்னும் முக்தியை அளிக்கும் நகரமாக அமைந்துள்ளது. காசியில் இறந்தால் சொர்க்கம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு இறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் மரணம் நேரும் போதே சிவபெருமான் அவற்றின் காதுகளில் ராமநாமத்தை ஓதி முக்தி அளிக்கிறார் என்பது இந்துக்களின் ஐதீகம். இந்த கோவிலை கால பைரவரே காவல் காத்து நிற்கிறார். இவ்வாறு பிறந்தாள் முக்தி, வாழ்ந்தாள் முக்தி, தரிசிக்க முக்தி, நினைத்தாள் முக்தி, தீர்த்தமான முக்தி, சொன்னாலே முக்தி, கேட்டாள் முக்தி, இறந்தாள் முக்தி எனும் இத்தனை முக்தி அடைய வைக்கும் சிவன் கோவில்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளது. இந்த வீடியோல மரணத்திற்கான சிவன் கூறிய அறிகுறிகளை பற்றியும், மரணத்திற்கு முன் ஒருவர் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியும், முக்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், முக்தியடைய செல்ல வேண்டிய கோவில்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு பதிவுகளாக வந்து சேரும். நன்றி.